ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சபரிமலைக்கு கிளம்பியாச்சு. குருசாமியோட காலை தொட்டு கும்பிட்டு வண்டி எடுத்துட்டேன். எப்படி போகிறேன் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். ஆக்சுவலாக நம்ம பெரியார் போய் தான் போகணும். அப்போது பெரியார் போகிற வழியில் இந்த மாதிரி நல்ல வியூஸ் இருக்கும். ஸோ பெரியார் போய் அங்கேருந்து சத்திரம்ங்கிற இடத்துக்கு போகணும். போகிற வழியில் ஏவிடி பிளான்டேஷன் எல்லாம் இருக்கும், உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் அங்கே ஒரு வழி அங்கே ரீச் ஆகிட்டோம். அங்கே சத்திரத்தில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம போய் பாஸ் வாங்கணும். இந்த மாதிரி எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு எழுதி கொடுத்து டோக்கன் வாங்கி அதுக்கப்புறம் மலை ஏறணும். மலை ஏறும்போது இந்த மாதிரி ஆரம்பத்தில் ஃபுல் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி புல்மேடாக இருக்கும் எல்லா இடத்துலையும். அப்புறம் நான் தான் நடந்து போய்கிட்டு இருக்கேங்க. போயிட்டு அப்படியே நல்லா இருக்கு. இங்கெல்லாம் நல்லா இருக்கும், நல்லா நடக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த இடத்துலலாம் தண்ணி இல்லைங்க. வியூ அமேசிங்காக இருக்கும். நமக்கு வேற பொட்டிக்கடை அந்த மாதிரி எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. எல்லாமே யானை காடு தான் இது. ஸோ இந்த வியூஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணி போகலாம். ஆனால் இங்கே கூட்டமாக தான் இருந்துச்சு நான் போகிற டைமில். அதனால் அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கல. ஆனால் ஒரு சில இடத்துல மட்டும்தான் தண்ணி செக் போஸ்ட் வச்சு எங்களுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. வேற எந்த இடத்துலையும் எங்களுக்கு தண்ணி கிடையாது. ஸோ வரவங்க பார்த்து இதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். இதுதான். அதுக்கப்புறம் நம்ம வந்த உடனே நம்ம ஒரு நேரோவான இடம் வரும். இதுக்கு புல்மேடு தாண்டி நம்ம போகும்போது ஃபுல் கரடு முரடான கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைங்கிற மாதிரி போகணும். போய் கடைசியில் நாங்கள் இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டோங்கிறது வந்துட்டு இங்கே தான் வந்தோம். சாமி தரிசனம் பார்த்தோம். நாங்கள் புல்மேடு வழியாக வந்தனால நாங்கள் டேரெக்டாக 18 மணிக்கு போயிட்டு டேரெக்டாக சாமி தரிசனமே பார்த்துடலாம். இதுக்கப்புறம் இங்கிருந்து எப்படி பம்பாக்கு போனோங்கிறது வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.